எல்லாருக்கும் வணக்கம். எவ்ரி இயர் செப்டம்பர் 29ஆம் தேதி வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்ட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது கிட்டத்தட்ட மோர் தென் 25 இயர்ஸாக இது நடந்துட்டு இருக்கு. இது எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த இருதய நோயை தடுக்கிற முறைகளை கொண்டு போகணும், இருதய நோய் வர்றதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேன்னு பண்ணியிருக்கோம். இதில் இப்போ என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1 இப்போ ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வாரத்துக்கு மினிமம் 150 நிமிஷமாவது நடக்கணும், அல்லது ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி உணவு பழக்கங்களில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு நிறையா இயற்கை ஃப்ரூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன் ஐட்டம்ஸு நிறைய சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் இந்த கொழுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது எப்போவுமே நல்லது. அதுவும் பேலன்ஸ்டு டயட்னு இருக்குது, அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். யாருக்காவது சுகரு, பிபி அல்லது உடல் பருமன், ஒபிசிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டா மாரடைப்பு வர வாய்ப்புகளை கிட்டத்தட்ட 80-90% தடுத்துடலாம். இன்னும் மெயினானது என்ன, இப்போ மாரடைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இதெல்லாம் வசதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது தான் நல்லது. இப்போ மாரடைப்பை ட்ரீட் பண்ணுறக்கூடிய வசதிக்கு இப்போ இந்த காலத்தில் கேத் லேப்னு ஒரு கருவிகள் இருக்கணும். அதே மாதிரி கேத் லேப் ஒர்க்கிங்கில் இருக்கணும். ஒரு நாளுக்கு 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளுமே கேத் லேப் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். உடனடியாக போய் ஆன்ஜியோ பண்ணி அந்த பிளாக் சரி பண்ணினோம்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த வைத்தியம் பண்ணுறோமோ அத்தனை பெனிஃபிட் இருக்கும், அத்தனை பேரை உயிரையும் காப்பாற்றலாம். உங்களோட அந்த ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நமக்கு என்ன அவேர்னஸ்னால், இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் தெரியணும். ஸோ பேசிக்லி இந்த ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய சென்டர்ஸுக்கு அல்லது அது இம்மீடியட்லி நியரஸ்ட் சென்டர் எது இருக்கோ அங்கே போய்க்கிறது பெட்டர். இந்த அவேர்னஸ் எல்லாம் பப்ளிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேயை கொண்டு வரோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.